Hey guys, this is Asha. Welcome back to my channel #style hi. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ வந்து என்னோட ரக்ஷாபந்தன் மேக்கப் லுக். ஸோ நாளைக்கு வந்து இங்கே ரக்ஷாபந்தன். ஸோ நம்ம அண்ணங்களுக்கு வந்து ராக்கி கட்டுற நாள். ஸோ அதுக்காக நான் என்ன மேக்கப் பண்ண போகிறேன் அதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இதான் என்னோட உண்மையான ரக்ஷாபந்தனோட மேக்கப் லுக். கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர் ஐ லுக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சிம்பிளான பியூட்டிஃபுல்லான லுக் க்ரியேட் பண்ணி ஒரு பிளாக் கலர் குர்த்தா வித் கோல்டன் கலர் துப்பட்டா அண்ட் பிளாக் கலர் இயரிங் வச்சு தான் நான் இந்த லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லா வியூவர்ஸ்க்கும் ஹாப்பி ரக்ஷாபந்தன். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஸோ வாங்க இந்த லுக்கை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தோட ஃபஸ்ட்டு ஃபேஸை ப்ரைம் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து இன்சைட் 3-in-1 ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கம்ப்ளீட்லி என் ஃபேஸில் நெக்கில் அப்ளை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஒலிவியா ஃபவுண்டேஷன். இதோட ஷேடு வந்து 03 பேஜ். ஸோ இதை அப்ளை பண்ணி டாட்டிங் மோஷனில் அப்ளை பண்ணி நெக்லேயும் அப்ளை பண்ணிக்குவேன் அண்ட் பியூட்டி பிளெண்டரை வச்சு கம்ப்ளீட்லி பிளெண்ட் பண்ணிக்குவேன். ஆனால் இது வந்து எக்ஸாக்ட்லி என் ஃபவுண்டேஷன் ஷேட் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். பட் கம்மியாக யூஸ் பண்ணுறதால இது ஈஸிலி பிளெண்டபிள் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் கன்சீலருக்காக யூஸ் பண்ணுறது வந்து கவகல் கன்சீலர். சூப்பரான ஒரு கன்சீலர், ரொம்பவே அஃபோர்டபுள், 130 ரூபா என்னமோ. இதை வந்து அண்டர் ஐஸில் ஐலிடில் அப்ளை பண்ணிக்குவேன். ஷேடு வந்து ஹனி. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்குவேன். ரக்ஷாபந்தன் டைமில் என்ன ஆகுனா நம்ம காலையிலேயே வந்து அண்ணன்களுக்கு ராக்கி கட்ட போவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா நம்ம வந்து அதிகமாக டார்க்கான மேக்கப் பண்ண தேவையில்லை, ஹெவியானது. ஸோ எல்லா இடமும் போகிறதால வேர்வை வர சான்சஸ் இருக்குது. அதனால மேக்கப் லைட்டாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர், ஒரு மேப்ளின் ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் வச்சு கம்ப்ளீட்லி கன்சீலர் இதெல்லாம் நல்லா செட் பண்ணிக்குவேன் என் ஃபேஸில், நெக்கில். அதுக்கப்புறம் ஐப்ரோக்காக யூஸ் பண்ணுறது வந்து ப்ளூ வெவென்த் ஐப்ரோ பென்சில். இது வந்து ப்ரௌன் கலர் ஷேட். கொஞ்சோண்டு ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா ஸ்பூலி இல்லைன்னா ஏதாவது ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்லி அதோட எக்ஸஸை எடுத்துருங்க, கொஞ்சம் நேச்சுரலாக தெரியணும் அதனால. ஸோ இதால் என்ன ஆகுனா உங்கள் ஐப்ரோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் டெய்லி நான் எது மறந்தாலும் நான் எப்போவுமே என் ஐப்ரோவை ஃபில் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணால் தான் ஒரு ப்ரெசன்டேபிளாக தெரியும் அண்ட் லுக் ரொம்ப என்ஹான்ஸாக தெரியும் அதனால. அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஷேடோக்காக யூஸ் பண்ண போகிறது வந்து வெட் அண்ட் ஒயிட் ஐ ஷேடோ பேலட்லேருந்து ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து கம்ப்ளீட்லி ஐலிடில் அப்ளை பண்ணிக்குவேன், பிளெண்ட் பண்ணிக்குவேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஆஷா கவுண்டர்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதில் போய் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் அதோட ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து கம்ப்ளீட்லி க்ரீஸில் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ கம்ப்ளீட்லி க்ரீஸில் நல்லபடியாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இதிலே ஒரு கோல்டன் ஷிம்ரி கலர் கொடுத்துருக்கு இல்லையா, இது எடுத்து ஃபிங்கராலே எடுத்து என்ன பண்ணுவேன் என் ஐலிடில் மிடில் ஆஃப் மை ஐலிட் நல்லா ப்ளேஸ் பண்ணி அதாலே ஃபிங்கராலே கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்குவேன். அண்ட் அது பண்ண உடனே ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து எட்ஜஸ் எல்லாம் டிஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் காஜலுக்காக யூஸ் பண்ணுறது வந்து லாக்மே காஜல். இது வந்து சூப்பரான காஜல். ஸோ இதை வந்து என் வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐலைனருக்காக லாக்மே இன்ஸ்டா வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் எடுத்து கம்ப்ளீட்லி என் ஐலைனரை ட்ரா பண்ணுறேன். ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் ஒல்லியாக இல்லாமல் ஒரு மீடியமான இது ட்ரா பண்ணுறேன். விங்கெல்லாம் அவ்வளோ கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஐலைனர் அப்ளை பண்ணணும் அது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம் இதில், என் சேனலில். நான் வந்து உங்களுக்கு இதை டீச் பண்ணுவேன். ஈஸி வே ட்ரிக்கெல்லாம் இருக்குது, இதை வச்சு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் எப்படி நீங்கள் ஐலைனரை ஈஸியாக அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மஸ்காராக்காக யூஸ் பண்ண போகிறது வந்து மாஸ்க் மஸ்காரா. இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, பட் சூப்பரான லாங் லாஸ்டிங்கான சூப்பரான அஃபோர்டபுள் மஸ்காரா. 200 ரூபாய்க்குள்ளேயே கிடச்சிரும். உங்கள் ஐலேஷஸை நல்லா கோட் பண்ணிடும். ஃபேக் ஐலேஷஸ் அப்ளை பண்ண தேவையில்லை. அண்ட் காலையிலங்கிறதுனால நம்ம ஃபேக் ஐலேஷ் அப்ளை பண்ணால் நம்ம எப்படி மேக்கப் அதிகமாக போடுறோமோ அது ஈஸியாக தெரிய வந்துடும். ஸோ லைட்டாக மேக்கப் இருக்கணும், ஆனால் நல்ல கவரேஜ் கொடுக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ஆனால் ஸ்பெஷலாகவும் இருக்கணும். ஏன்னா ரக்ஷாபந்தன். அண்ட் அதுக்கப்புறம் கான்டோரிங்காக வெட் அண்ட் ஒயிட் பேலட்லேருந்து ப்ரௌன் கலர் எடுத்து கம்ப்ளீட்லி கான்டோரிங் பண்ணிக்குவேன். கொஞ்சம் தான் கான்டோர் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ பண்ண தேவையில்லை. ஏன்னா என் ஃபேஸ் நார்மலி ஒல்லியாகவே இருக்கிறதால எனக்கு அவ்வளோ பண்ண தேவையில்லை. ஸோ கொஞ்சம் தான் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து நான் இந்த போட்டிருந்த குர்த்தியும் பிளாஸோவும் பிடிச்சிருந்தா, இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற அமேசானுக்கு அதில் போய் செக் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஷ்க்காக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டேக் ஓக்கி ப்ளஷ் பீச் கலர் ஷேட் எடுத்து கம்ப்ளீட்லி நான் ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட துப்பட்டா வரல இந்த ட்ரெஸ்ஸோட, வெறும் குர்த்தியும் பிளாஸோவும் தான் இருக்குது. அது வந்து நீங்கள் என் தம்ப்நெயிலில் கூட கம்ப்ளீட் அவுட்ஃபிட் பார்த்துக்கலாம். தேவைன்னா லிங்க்கை கொடுக்குறேன், அமேசான் மேல் ஸ்டோர்
ஸ்டோரில் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதையே வச்சு உங்கள் லுக்கை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணுறது வந்து இது ஸ்விஸ் பியூட்டி ஹைலைட்டர் 02 கோல்டன் கலர் ஷேட். இது ஃபாரெட்டில், ப்ராபோனில், கியூபிட் போர்டில் எல்லா இடமும் அங்கே அப்ளை பண்ணிக்குவேன். எனக்கு எங்கே நெசசிட்டியாக இருக்கோ அங்கே கொஞ்சோண்டு ஃபிங்கரில் எடுத்து என் இன்னர் கார்னர்லேயே அப்ளை பண்ணிக்குவேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து எப்போவுமே இன்னர் கார்னரில் அப்ளை பண்ண பிடிக்கும். அப்போ வந்து எனக்கு தோணும் என் கண்ணு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுது அப்படின்னு ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகும் அதனால. அண்ட் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறது வந்து NY பே லிப்ஸ்டிக் ஷேடு வந்து சங்கல் சீக்ரெட். சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒகேஷனுக்காக பெஸ்ட்டான ஒரு ஷேட். ஸோ இதை தான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பொட்டை வச்சு ஒரு பிளாக் அண்ட் கோல்டன் கலர் தோட போட்டு இந்த லுக்கை துப்பட்டாவோட மேட்ச் பண்ணி ஒரு கோல்டன் கலர் என்கிட்ட இருந்தது துப்பட்டா, அதை வச்சு இந்த ஒட்னியை வச்சு இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னோடய ரக்ஷாபந்தன் மேக்கப் லுக், ராக்கி மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப்பை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு ரக்ஷாபந்தனில் ராக்கி கிட்ட போகலாம். சூப்பராகவே இருக்கும். ஒரு கோல்டன் அண்ட் ப்ரௌன் ஐ லுக்கை வச்சு தான் நான் கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது. ஆனாலும் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ளாஸ் எல்லாம் ஏதாவது பிக்மெண்டேஷன் ஏதாவது வந்தால் கவர் ஆகிடும். ரொம்பவே அழகாக இருக்கும். ரக்ஷாபந்தனுக்காக ஸ்பெஷலி நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் எபிசோட். பை கைஸ், டேக் கேர், பை பை.